உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்போது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகின்றீர்கள். இவ்வீடியோவில் மதிப்பிற்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களோடு பகிர்கின்றோம். அதை மனமுவந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். ஒரு நல்ல மனிதனுடைய மவுத் அவனுடைய பெருநாள். குடும்பம் அழுது கொண்டிருக்கும், ஆனால் அவர் சிரித்துக் கொண்டு செல்லுவார். பிள்ளைகள் ஆளும், மனைவி ஆளும், ஆனால் அவர் அழமாட்டார். அவர் சிரித்துக் கொண்டுதான் செல்லுவார். ஆனால் சகோதரர்களே, பாவி ஒரு காஃபிர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவருடைய சக்கராத்தை போன்று மோசமான ஒரு கட்டத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைய முடியாது. எங்களுடைய கண்களுக்கு அது விளங்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 8 ஆயத்துகளில் பாவியுடைய சக்கராத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஒரு மோசமானவருடைய சக்கராத் எவ்வாறு இருக்கு? அதனாலதான் சகோதரர்களே முயற்சி செய்கிறோம், முயற்சி செய்கிறார்கள், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கடைசி நேரத்தில் வைத்தியர் கூட கைவிட்டு விடுவார், பிள்ளைகள் கூட கைவிட்டு விடும். அந்த நேரத்தில் உதவி தேவையாக இருந்தால் மார்க்கத்தோடு வாழ வேண்டும், இஸ்லாத்தோடு வாழ வேண்டும். பலருடைய செய்தி கேள்விப்படுகிறோம், அவர் தொழுவதே இல்லை, ஜும்மா கூட தொழுவதில்லை, திடீரென்று மவுத் வந்து விட்டது. வந்ததோடு யார் என்ன செய்வது? யாராலும் எதுவும் செய்ய முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், فَيَوْمَئِذٍ لَا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ. அல்லாஹ் வேதனை செய்வதை போன்று சக்கராத்தில் வேறு யாரும் வேதனை செய்ய மாட்டார். நாங்க படிச்சிருக்கிறோம், அல்லாஹ் தாயோடு இரக்கமுடையவன், அர்ஹமுர் ராஹிமீன். அதெல்லாம் சக்கராத்து வரைக்கும் தான். சக்கராத்தை அடைந்தால் அர்ஹமுர் ராஹிமீனை மறந்து விட வேண்டும். அல்லாஹுடைய இரக்கம் அந்த நேரத்தில் சரி வராது. வலா யூசிகு வஸாகஹு அஹத். அல்லாஹ் கட்டுவதை போன்று வேறு யாரும் கட்ட மாட்டார்கள். எவ்வளவு கடினமான ஆயத்து இது! முதலாவது ஆயத். இரண்டாவது ஆயத் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே யௌம யரவுனல் மலாயிகத லா புஷ்ரா யௌமஇதில் லில் முஜ்ரிமீன் வயகூலூன ஹிஜ்ரம் மஹ்ஜூரா. அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளை பார்க்கிற நாள் ஒன்று உங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு யாரும் மலக்குகளை கண்டிருக்க மாட்டோம். இதுவரை உலகத்தில் எல்லா படைப்புகளையும் பார்க்கிறோம் கண்ணால், மலக்க இன்னும் பார்க்க இல்லை. சகோதரர்களே, மலக்க பார்க்கிற நேரம் சக்கராத். யௌம யரவுனல் மலாயிகா, அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை பார்க்கும் அந்த நாளையில் லா புஷ்ரா யௌமஇதில் லில் முஜ்ரிமீன், பாவிகளுக்கு அந்த நாளையில் எந்த நன்மாராயமும் கிடையாது, எந்த நன்மாராயமும் கிடையாது. وَيَقُولُونَ حِجْرًا مَحْجُورًا, முழு இன்பமும் தடை செய்யப்பட்டு, முழு இன்பமும் தடை செய்யப்பட்டு. யார் பாவி? தொழாதவங்க பாவி, நோன்பு பிடிக்காதவங்க பாவி, இவங்க தான் பாவி. அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை தந்தான் எங்கள் எல்லோருக்கும். சகோதரர்களே, தொழுகையை விற்றக்கூடாது, ஜகாத்தை விற்றக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நிஅமத்துகளை செய்திருக்கிறார். நாங்க சின்ன பாவங்கள் செய்யறதுதான் வாழ்க்கையில நடக்கும், ஆனா தௌபா செஞ்சு மீன்றோம். சுபோக்கு எலும்ப கிடைக்கல, ஹைர் எலும்பினம் போய் தொழுதுட்டு தௌபா செஞ்சு, அல்லாஹ் இனி நான் விட மாட்டேன் தொழுகைய. ஜகாத் கொடுக்க கிடைக்கல, மனிதன் ரீதியில வேற வேற பாவம் நடக்கலாம், முடிய தௌபா செஞ்சிரும். மனிதர்கள் நாங்க நபிமார்கள் அல்ல யாரும். ஒரு பாவத்தை கண்ட ஆசை வந்துரும் எங்களுக்கு. அல்லாஹ்வும் அப்படித்தான் இரக்கமுடையவர்.
பனூ இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் தொழிலே ஜினா செய்யறது. அந்த மனிதன் ஜொப்பே ஜினா தான். அவன் பெரிய செல்வந்தன். என்ன செய்வான்? பணம் கொடுத்து ஜினா செய்வான். ஒரு பெண் வந்தால் ஜினாவுக்கு, அவன் ஜினாவை தொடங்கும் பொழுது அவள் அழ ஆரம்பித்துட்டாள். அவன் கேட்டான், நான் உன்னை கூப்பிடலையே, நீதானே வந்தாய். அதுக்கு அவள் சொன்னால், ஏழ்மையால வந்தன் நான். அவனுக்கு இரக்கம் வந்துட்டு சொன்னா, அப்ப நீ போ. அந்த இரவை அவன் மௌத்தாயிட்டான். அவனுடைய வாசல் எழுதப்பட்டிருந்தது, அந்த பெண்ணுக்கு நீ இரக்கம் காட்டியதால் உனக்கு நாங்க இரக்கம் காட்டுறோம். இவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். ஆனா சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான். சக்கராத் வரை சகோதரர்களே சந்தர்ப்பம் இருக்கிறது. இரண்டாவது ஆயத்து. மூன்றாவது ஆயத்து தான் சகோதரர்களே, فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. அல்லாஹ் சொல்றான், சக்கராத்துல ரெண்டு மலக்குகள் வருவாங்க, ரெண்டு ஜாதி மலக்குகள். கொஞ்ச பேர் மையத்துடைய முகத்துக்கு பக்கத்துல நிப்பாங்க, கொஞ்ச பேர் அப்படியே பித்தட்டடியே நிப்பாங்க. முகத்துக்கு பக்கத்துல இருக்கிறவன் கண்ணத்துல அரைவாங்க. அரைஞ்சி தான் உயிரை வெளியே எடுப்பாங்க. ஆனா வெளியே ஒன்றும் விளங்காது எங்களுக்கு. முகத்துல சில يضربون وجوههم وأدبارهم. முகங்களுக்கும் சில மலக்குகள் அறைவாங்க, சில மலக்குகள் பித்தட்டிலையும் அடிப்பாங்க. அடிச்சு உயிரை வெளியே எடுப்பாங்க. வா வெளியே வா. இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத் சகோதரர்களே, ஹதீஸ் அல்ல இது. அந்த உறுதியான விடயம் இது. சந்தேகப்பட்டுட்டோம் என்ற எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது சூரா முஹம்மதுடைய ஆயத் இது. அடுத்தது சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான், وَلَوْ تَرَى إِذْ يَتَوَفَّى الَّذِينَ كَفَرُوا الْمَلَائِكَةَ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ ذَلِكَ بِمَا قَدَّمَتْ أَيْدِيكُمْ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. அல்லாஹ் சொல்றான், இந்த காபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்களோட கடைசி நேரம் வந்துட்டு. திரும்ப சொல்றான் அல்லாஹ், முகத்திலையும் பித்தட்டிலையும் மலக்குகள் அடித்து வா வெளியே வா. وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ. நெருப்ப ருசி, நெருப்பு காட்டப்படும் உடனே. ஒரு பாவியுடைய சக்கராத் லேசில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி விளங்கப்படுத்தினதாலதான் அவங்களால உலகத்தில் பாவத்தை பார்க்கலாம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் தௌபா செஞ்சு நல்லவங்களா தான் மௌத்தானாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்தது சூரத்துல் அன்ஆம்ல ஒரு ஆயத்துனா பரவாயில்லை. وَلَوْ تَرَى إِذِ الظَّالِمُونَ فِي غَمَرَاتِ الْمَوْتِ. அல்லாஹ் சொல்றான், மௌத்துடைய போது உங்களுக்கு ஒரு நாளை பிடிக்குமா இல்லையா? அது நாங்க வெறுத்தாலும் விரும்பினாலும் பிடிக்கும். அது غَمَرَاتِ الْمَوْتِ وَالْمَلَائِكَةُ بَاسِطُو أَيْدِيهِمْ. மலக்குகள் கையை விரிச்சிட்டு இருப்பாங்க அறையறதுக்கு. எங்களுக்கு ஒரு கேன்சர் நோயாளிக்கு கன்னத்துல ரெண்டு அடிப்பமானாங்க, எவ்வளவு இரக்கம் வரும்? மலக்குகளுக்கு இரக்கம் வராது. அந்த வயசான காலத்துல பாசிது ஐதீஹிம் அறைவாங்க. அரைஞ்சி சொல்லுவாங்க, அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், வெளியே வா. என்ன ரூஹ் தானே வெளியே வரணும். اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق. சகோதரர்களே, அல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்குது, மலக்குல் மவுத் என்ன செய்வாராம், தலமாட்டில் வந்து உட்கார்ந்துருவார். உட்கார்ந்து சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே, அஹ்ரிஜி இலா சஹத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் வா. وغضب وابشري بحميم وغساق, உனக்கு இப்ப சுடுதண்ணி ரெடியா இருக்குது, வா வெளியே வா. எப்படி இருக்கும் அந்த மனிதனுக்கு? எத்தனை பேரை ஒரு நாளைக்கு இப்படி இழக்கிறோம் சகோதரர்களே.
மௌலவிமார கூட்டிட்டு வந்து ஜனாசா தொழுவிச்சதால சரி வருமா? கபருஸ்தான்ல 2 பயான் பண்ணதால சரி வருமா? எங்கட குடும்பத்தை யோசிங்க, எங்கட ஃபேமிலியை யோசிங்க. எத்தனை பேருடைய சக்கராத்தை நாங்க பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும். இந்த கிழமை ஸ்ரீலங்கா 2 பேர் மௌத் ஆயிட்டாங்க. அல்லாஹு ஆலம் என்ன நடந்துச்சு யாருக்கு எப்படி தெரியாது. எங்களுக்கு ஒரு நாள் வர இருக்குது. நாங்க இத முன்னால வச்சு எங்கட வாழ்க்கையை கொண்டு போகும். சகோதரர்களே, இதுக்கு ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு தெரியும். ஃபிரௌன் முஹர்ரமுடைய இன்றைக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை சகோதரர்களே தாசுஆவுடைய நோன்பு, திங்கக்கிழமை ஆஷூராவுடைய நோன்பு. 2 நோன்பு பிடிக்கும். பிள்ளைகளையும் பழக்கணும், மனைவிய பழக்கணும். இந்த 2 நோன்பு இருக்குது. ஆஷூராவுடைய நோன்பு ரமலானுக்கு பிறகு ஆக சிறந்த நோன்பு இதுதான். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம். அந்த நோன்பு இந்த நோன்பு சென்ற ஆண்டுடைய முழு பாவமும் மன்னிக்கப்பட்டு எவ்வளவு பரக்கத். ஆஷூராவுடைய தினத்தில சகோதரர்களே குடும்பத்துக்கு செலவழித்தா மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, அந்த ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட $1000 எடுத்து முழு குடும்பத்துக்கும் செலவழிங்க. அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கிற பரக்கத்தை உங்களுக்கு தருவோம். எவ்வளவு அனுபவம். உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க வாழ்க்கையில அனுபவத்துல கண்டோம். முஹர்ரம் 10ஆம் நாள் இருக்குதே, முழு குடும்பத்துக்கும் கறியை வாங்கி கொடுங்க, உடுப்ப வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. அல்லாஹ் முழு வருடத்துக்கு செலவழிக்கிற பரக்கத்தை உங்களுக்கு தருவான். அப்படிப்பட்ட ஒரு தினம் தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய என்ன கிழமை? திங்கக்கிழமை ஆஷூராவுடைய தினம். இஃப்தார கொடுங்க, குடும்பங்களை கூப்பிடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை படிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் விரோதி. எத்தனை ஆண்டுகள்? ஃபிரௌனுடைய ஆட்சியை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் 400 ஆண்டுகள் ஃபிரௌன் ஆட்சி செஞ்சான். இவன் அழிச்ச நாள் அல்லாஹ், இவன் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் நடந்திருப்பான். ஃபிரௌன் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னான். ஃபிரௌனுக்கு தெரியும் அல்லாஹ்வை. وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا. அல்லாஹ் சொல்றான், அப்படியே கடலை கடக்கும் பொழுது ஃபிரௌன் பின்னால வந்துட்டான். வந்தா ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், இப்ப தண்ணிக்குள்ள மூழ்கிட்டார் ஃபிரௌன். மூழ்கியதோடு قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. உடனே கலிமா சொல்லிட்டான் ஃபிரௌன். சக்கராத் என்ன சொல்லிட்டான்? கலிமா சொல்ல. அவனுக்கு தெரியும் சக்கராத்ல டெக்னிக்ல கலிமாவை சொல்லி தப்பலாம். وأنا من المسلمين. அல்லாஹ் சொல்ற ஆல் ஆன, இப்பயா டைம் கிடைச்சு உனக்கு, இப்ப உனக்கு நேரம் கிடைத்தது. وَقَدْ عَصَيْتَ قَبْلُ وَكُنْتَ مِنَ الْمُفْسِدِينَ. கலிமாவை சொன்னதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில அமுக்கி விட்டாங்க, ஃபிரௌன்ட வாயில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏன் அமுக்கினேன் தெரியுமா? இவன் திரும்ப கலிமாவை சொன்னாண்டு அல்லாஹ் இரக்கம் வந்துட்டா. இவன் திரும்ப கலிமா சொன்னாண்டு அல்லாஹ் இரக்கம் வந்துடும். அல்லாஹ் மன்னிச்சிருவான் இவனை. இவனை மன்னிக்கப்படாது அல்லாஹ். அவ்வளோ கொடுங்கோளன். அல்லாஹ் ஃபிரௌனை பார்த்து சொன்னான், فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ, உன்ட உடம்ப பாதுகாப்போம். لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةٌ, உனக்கு பின்னால வாரவங்களுக்கு படிப்பினை அறிக்கணும் உன்ட உடம்பு. وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சக்கராத் என்பது விளையாடக்கூடிய நேரம் அல்ல, விளையாடுற நேரம் அல்ல. உங்களுக்கு தெரியும் மக்கா மதீனாவுல எப்படி உடம்ப கொண்டு போவாங்க? எப்படி உடம்பு கொண்டு வருது? ஹரத்துல உடம்பு வெளியே விளங்கும். ஜனாசா மையத்தை கொண்டு போவாங்க, வெளியே விளங்கும். இங்க பொட்டில அடைச்சிருவாங்க. இங்க உள்ள கவலை என்னண்டா, பொட்டிக்கு ஆணி அடிக்கிற ஃபிக்ரும், பொட்டிக்கு மேல பொடோ போடுற ஃபிக்ரும், இதெல்லாம் முறை இல்ல. அது நீ என்ன செஞ்சாலும் சரி, உடம்பு வெளியே விளங்கினாலும் சரி, விளங்காட்டியும் சரி, அதுவல்ல இந்த இடத்துல தேவை.
இந்த இடத்துல தேவை சகோதரர்களே, அந்த மையத்தை பார்த்து எங்கட சக்கராத்தை நாங்க உணரோம். இது வாழ்க்கையில டார்கெட் சகோதரர்களே. இதுல தவறு செஞ்சிட்டோம்டா எங்களை விட மடையர்கள் யாரும் இல்லை. வாழ்க்கையில சாப்பிடாம இருக்கலாம், வாழ்க்கையில உங்களுக்கு நோய் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை எப்ப தெரியுமா சகோதரர்களே? சக்கராத்துல வாயில களிமா வரல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமா நாவுக்கு வரல என்று வைங்க, நாங்க பாவியாக இருந்துட்டோம் வைங்க, இந்த மலக்குகள் எங்களுக்கு அடிச்சிட்டாங்க வைங்க, அத மாதிரி நஷ்டம் இல்ல. அதனாலதான் சகோதரர்களே, ஒரு மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் 20 வகையான இன்பங்களை வைத்திருக்கிறான். அந்த இன்பங்களை அடையணும். இந்த எதையும் நாங்க வாழ்க்கையில அடைஞ்சிடக் கூடாது, எங்க நண்பர்களும் அடைந்து விடக்கூடாது, எங்களோட குடும்பமும் அடைந்து விடக்கூடாது, யாரும் இப்படியான சோதனைகளை சக்கராத்ல அடைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நாங்க இதை ஏற்பாடு செய்யறோம், முயற்சி பண்றோம், பேசுறோம். சகோதரர்களே, நீங்களும் பேசணும், நீங்களும் கதைக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுடைய சக்கராத்தை விட்டு யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. மூமின்களுடைய நல்லடியாருடைய சக்கராத்திலே கிடைக்கக்கூடிய அந்த 20 வகையான இன்பங்களை யா அல்லாஹ் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயானில் உங்களுக்கு பயன் இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.